உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நமது தாய் திருச்சபையானது இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதை கோர்பஸ் கிறிஸ்டி, அதாவது இயேசுவின் திருவுடல் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் பல விழாக்களை கொண்டாடுகிறோம். இயேசு பிறப்பு விழாவை கொண்டாடுகிறோம், இயேசுவின் இறப்பு நாளை கொண்டாடுகிறோம், அவர் உயிர் தெழுகின்ற நாளை கொண்டாடுகிறோம், அவர் மீண்டும் விண்ணகத்தை எழுந்து செல்கின்ற நாள்களை விட இன்னும் பல விழாக்களை கொண்டாடுகிறோம். ஆனால் இயேசுவை வைத்து அவருடைய உடல், அவருடைய இரத்தம், இதை வைத்து ஒரு விழாவை கொண்டாடுகிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, இது ஒரு சற்றே வித்தியாசமான, மற்ற விழாக்களை விட சற்று வித்தியாசமான விழா. ஏனென்றால் இயேசு கடவுளின் மகன் இந்த உலகத்தில் பிறந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், விண்ணகம் சென்றார். ஆனால் அவருடைய உடலுக்கும் அவருடைய இரத்தத்திற்கும் ஒரு விழா எடுக்கிறோம் என்றால் ஒரு வித்தியாசமான விழா. ஏன் இந்த விழா ஒரு முக்கியமான வித்தியாசமான விழாவாக இருக்கிறது என்றால், கடவுள் நமக்கு கொடுத்த பல கொடைகளிலே, அருங்கொடைகளிலே, அவர் நமக்கு கொடுத்த பல கிஃப்ட்னு சொல்கிறோம் இல்லையா, பல பரிசுகளிலே ஒரு மிக முக்கியமான வரம், மிக முக்கியமான பரிசு, மனிதர்களுக்காக கொடுத்த மாபெரும் கொடை அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா இந்த இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும். எப்போ இந்த இயேசுவின் திருவுடல் திரு இரத்தமும் தான் கடவுள் நமக்கு கொடுக்கிற கொடைகள் எல்லாம் ஒரு மேலான கொடையாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுளே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகின்ற ஒரு விழா. பாருங்க, இப்போ நம்ம இந்த விழாவை கொண்டாடுறதுக்காக நமக்கு 3 வாசகங்கள் பார்த்தோம். முதல்ல தொடக்க நூலிலிருந்து அபிரகாமும் அபிரகாம் காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தலைமை குரு மெல்கிசதேக் அப்படிங்கிற ஒரு பெரிய குரு, இருவரும் சந்திக்கின்ற நிகழ்வை பார்க்கிறோம். அப்போ இன்றைய நாளினுடைய 3 வாசகங்களும் இந்த உணவை மையமாக வைத்து பேசப்படுகின்ற ஒரு வாசகங்களாக அமைகிறது. அதே போல் இந்த உணவு ஒரு சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன, அது பழிபொருள், பழியாக்கி கொடுக்கப்படுகின்ற ஒரு உணவாக பார்க்கப்படுகிறது. பாருங்க, அப்போ முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறது அபிரகாமும் அந்த மெல்கிசதேக் என்கிற ஒரு மிகப்பெரிய தலைமை குருவும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அப்போ அந்த குரு அபிரகாமை சந்திக்கிறார். அபிரகாம் அவரை வணங்கி அவரோட ஆசீர்வாதம் வாங்கி அவர்கிட்ட அவரால் முடிந்த காணிக்கைகளை கொடுக்கிறார். அப்போ அந்த குரு அங்கே இருந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து பலியிட்டு ஜெபம் செய்து அவரை ஆசீர்வதிக்கின்ற ஒரு நிகழ்வை இந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். அப்போ அவர் முடிச்சிட்ட பிறகு அந்த அபிரகாம் அந்த குருவானவருக்கு தன்னிடம் இருந்த 10ல் 1 பங்கை கொடுக்கின்ற நிகழ்வை பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், பலி செலுத்துதல் என்பது தொடக்க காலகட்டம் முதலிது. அதாவது திருச்சபையினுடைய விவிலியத்தினுடைய முதல் வரலாற்று பகுதியிலிருந்தே நாம் பார்க்கிறோம். அபிரகாம் தொடங்கி இன்று முதல் பலி கொடுத்தல் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு குரு இருந்திருக்கிறார், மெல்கிசதேக்குங்கிற குரு அந்த பலிபொருளை நடத்தி இருக்கிறார். அப்பிறகு அவருக்கு காணிக்கை என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கெல்லாம் நம்ம காணிக்கை ஏன் எடுக்கிறாங்க, காணிக்கை கேட்குறாங்க, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த காணிக்கை கொடுக்குற பழக்கம் அபிரகாம் காலத்திலேருந்தே இருக்குது. அபிரகாம் தான் தன்னுடைய சொந்த விருப்பத்தோடு அந்த குருக்கு தன்னிடம் இருந்ததை கொடுக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, அப்போ பலி கொடுத்தல், அங்கு ஒரு உறவு, அன்பு உறவு ஏற்படுது. அந்த குருக்கும் அந்த அபிரகாமுடைய குடும்பத்திற்கும் அந்த உறவு ஏற்படுகிறது. எதனால் அந்த உறவு ஏற்படுதுன்னா, அங்கே ஏற்பட்ட பலி பொருளினால் அப்பமும் ரசமும் அங்கு பலியாக்கப்பட்டு அங்கு பரிமாறப்படுகிறது. அப்போ அதுதான் தொடக்க கால ஒரு விருந்தாக பார்க்கப்படுகிறது. அப்படியே இன்றைய 2வது வாசகத்திற்கு வந்தோம்னா, பவுல் அடிகளார் முதல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பார்க்குறோம்.
இயேசு தன்னுடைய சீடர்களோடு கடைசியாக அந்த உணவின் போது சொல்லிய அதே வார்த்தைகளை நாம் இந்த இரண்டாவது வாசகத்தில் பார்க்குறோம். இயேசு தன்னுடைய கைகளில் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து, இதை என் நினைவாக செய்யுங்கள், இது என் உடல், இதை உண்ணுங்கள். அப்புறம் ரசக்கிணத்தை எடுத்து, இது என் ரத்தம், இது பாவ மன்னிப்புக்காக கொடுக்க போகிற ஒரு புதிய உடன்படிக்கை, இதை அனைவரும் பருகுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நாம் இன்று இரண்டாவது வாசகத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு சொன்ன அதே வார்த்தைகள், இயேசு நடத்திய அதே நிகழ்வு இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இன்று நாம் இரண்டாவது வாசகத்தில் கேட்ட இந்த பகுதி தான், பவுலடிகரால் எழுதிய இந்த கடிதம் தான் எல்லா நற்செய்திகளுக்கும் முன்பாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது இந்த புத்தகம் இதன் பிறகு தான் நற்செய்தி வாசகங்கள்லாம் எழுதப்பட்டது. அப்போ முதல் கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தைகளை வைத்து தான், இந்த புத்தகத்தை வைத்து தான் அவர்கள் தங்களிடையே உணவு பரிமாறிக்கொண்டது. இயேசு சொன்ன அதே வார்த்தைகளை வைத்து அவர்கள் பலி நிறைவேற்றியது எல்லாம் இந்த வார்த்தைகளை வைத்து தான். அதன் பிறகு மெதுவாக மற்ற நற்செய்தியாளர்கள் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை எழுத ஆரம்பித்தார்கள் நற்செய்தியாக. பிரியமானவர்களே, அப்போ முதலாக இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தத்தையும் கொடுக்கின்ற அந்த நிகழ்வை எழுதப்பட்ட நூல் இந்த இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கின்ற நூல். அதில் இயேசு சொன்ன அதே வார்த்தைகள், இயேசு உண்ட அந்த உணவின் போது நடந்த அதே நிகழ்வுகள் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் தன்னுடைய இரத்தமாகவும் தம் சீடர்களுக்கு கொடுத்து, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளையை தான் இன்று வரை நாம் அனைவரும் அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்போ குருவானவர் திருப்பலியில் இயேசு வேறு ஏதோ வார்த்தைகளெல்லாம் எடுக்கிறாங்க, எங்கேருந்து எடுத்தாங்க தெரியலையே அப்படின்லாம் இல்லை. இயேசு சொன்ன அதே வார்த்தைகளை வைத்து தான் ஒவ்வொரு குருவானவரும் திருப்பலியின் போது அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஒப்பு கொடுத்து அதை இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்ற தருணத்திலே உபயோகிக்கின்ற அதே வார்த்தைகளைத்தான் நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ இரண்டாவது வாசகத்தில் இயேசு தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் அப்பத்தையும் ரசத்தையும் பலியிடுவதை நாம் பார்க்கிறோம். முதல் வாசகத்தில் மெல்கிசேதேக் என்ற குருவானவர் அப்பத்தையும் ரசத்தையும் பலியிட்டு கொடுத்ததை பார்த்தோம். இரண்டாவது வாசகத்திலே இயேசுவே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அப்பமாகவும் ரசமாகவும் பலியிட்டு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக இன்றைய நற்செய்தி வாசகத்துக்கு வரலாம். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு இயேசு அப்பம் பழுக செய்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். பாருங்க, இயேசு போதித்து கொண்டு இருக்கிறார், போதிச்சுட்டு இருக்கிறார். அங்கே ஏராளமான மக்கள் கூட்டம் இயேசு ரொம்ப நேரம் போதிக்கிறார். உடனே ஒரு சீடர் வந்து அவர்கிட்ட, இவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணுமே அப்படின்னு யோசிக்கிற பொழுது இயேசு, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார். உடனே மக்களெல்லாம் பந்தி அமர்ந்து அவர்களுக்கு எல்லாம் உணவு கொடுக்குறாங்க. பைபிளில் கொடுத்துருக்கிற மாதிரி அங்கே இருந்த மக்கள் 5000 ஆண்கள் மட்டுமே 5000 என்றால் பெண்கள் அதை விட 2 மடங்காக இருந்திருப்பாங்க. குழந்தைகள் சிறுவர்கள் அப்படின்னு பார்த்தா அது இன்னும் இருந்திருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 மக்களுக்கு மேலே தான் இருந்திருப்பாங்க. எனவே பிரியமானவர்களே, ஒரு பெரும் திரளான கூட்டத்திற்கு ஆண்டவர் உணவளிக்கின்ற நிகழ்வை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இப்போ இந்த நற்செய்தியின் வழியாக இது எப்படி நமக்கு இந்த திருவிருந்து நற்கருணையை பற்றி எப்படி பேசுது அப்படின்னு பார்க்கோம்னா, இன்றைக்கி நம்ம திருப்பலி கொண்டாடுறோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பலி பூசைக்கு வரோம், பூசையில் வந்தோடனே பாட்டு பாடி குருவானவர் உங்களை வரவேற்கிறார். அப்போ உடனே முதல் பகுதியில் நாம் பாவ மன்னிப்பு பகுதியை பார்க்குறோம். பாவ மன்னிப்பு தொடங்கி அதனால இறை வார்த்தை பகுதியை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், முதல்ல பாவ மன்னிப்பு பகுதியில் என்ன நடக்குது? ஆண்டவர் இரக்கமாயிரும், கிறிஸ்துவ இரக்கமாயிரும், ஆண்டவர் இரக்கமாயிரும், என் பாவமே எல்லாம் ஜெபம் சொல்கிறோம் இல்லையா பிரியமானவர்களே? அப்போ அந்த முதல் பகுதியில் என்ன நடக்குதுன்னா, வியாதிகள் குணமடையுது,
இயேசு இப்போ முதல் பகுதியில் இப்போ இந்த நற்செய்தியில் பார்த்தோம் இல்லையா, என்ன பண்ணுறாரு? முதல்ல மக்களுக்கு நிறைய போதிக்கிறார், வார்த்தை போதிக்கப்படுகிறது. இரண்டாவது, அங்கே இருக்கிற பிணியாளர்கள் குணப்படுத்தப்படுகிறார்கள். இயேசு ஆனால் எல்லா பிணியாளர்களும் தொட்டு அவர்களை குணப்படுத்துகிறார், நோயாளிகளை குணப்படுத்துகிறார். இதெல்லாம் நடக்குது. அப்போ அவர்களுக்கு வார்த்தை உணவளிக்கிறார். இரண்டாவதாக அவர் உடல் சுகத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக அவர்களுக்கு வயிற்றுக்கு உணவு கொடுக்கிறார். பாருங்க, அப்போ இதை தான் நாம் திருப்பலியில் நாம் கொண்டாடுறோம். முதல் பகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு நம் பாவத்திலிருந்து நம்மை குணப்படுத்திக் கொள்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ இரண்டாவது பகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம்? இறை வார்த்தையை கேட்குறோம். முதல் வாசகம் பதிலுரை பாடல், இரண்டாவது வாசகம் நற்செய்தி வாசகம், சாமியார் கொடுக்குற பிரசங்கம், விசுவாசிகள் மன்றாட்டு, இது வரைக்குமே அது வார்த்தை வழிபாட்டு பகுதி. அப்போ இந்த வார்த்தை வழிபாடு நமக்கு இறை வார்த்தையை சிந்திக்க நம்மை அழைக்கிறது. அப்போ இயேசு அந்த மலை மேலே எப்படி நடந்ததோ அதையே தான் நம்ம அப்படியே இங்கு திருப்பலியில் நிறைவேற்றுறோம். அதன் பிறகு இப்போ வார்த்தை வழிபாடு முடிஞ்ச உடனே நம்ம மூன்றாவது பகுதி என்ன பண்ண போகிறோம்? நற்கருணை வழிபாடு. அப்போ ரசங்கள் கொடுக்கப்படுது, உங்கள் காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதன் பிறகு அதை குருவானவர் ஜெபம் செய்து அது இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்பட்டு அது நமக்கு எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் அந்த 5000 ஆண்கள் பல திரளாக கூடியிருந்த அனைத்து மக்களுக்கும் வயிறார உண்டார்கள் அல்லவா? அதே போல நமக்கு நம்ம ஆன்ம உணவாக இயேசுவின் அதே உடலையும் அதே இரத்தத்தையும் நாமும் பகிர்ந்து உள்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, அப்போ அந்த மலையில் நடந்த அதே நிகழ்வை நாம் திருப்பலியாக கொண்டாடுகிறோம். இப்போ இந்த திருப்பலியில் நம்ம இந்த நற்கருணை தான் இந்த திருப்பலியினுடைய மிக முக்கியமான மையப்பகுதியாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருங்கொடைகளிலே மிக முக்கியமான அருங்கொடை இந்த இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம், அதாவது இந்த நற்கருணை. இந்த நற்கருணை தான் நமக்கு எல்லா திருவருட்சாதனங்களுக்கும் மையமாக இருக்கிறது. இந்த நற்கருணையை வைத்து தான் எல்லா திருவருட்சாதனங்களும் பிறக்கிறது, அதிலிருந்து எல்லாம் உருவாகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் மாணவர்களே, பாருங்க, இப்போ நாம் ஒவ்வொரு நாளும் பூசைக்கு வரோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பூசைக்கு வரோம். இப்படி மாபெரும் கொடையான இந்த நற்கருணையை நாம் எந்த விதத்தில் அணுகுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லையா? நம்ம உள்ளத்தை நம்ம பரிசோதித்து பார்க்கணும் இல்லையா? நான் எந்த நிலைமையில் இந்த நற்கருணையை முன்னாடி அணுகிறேன், இதை எந்த நிலையில் நான் வாங்குகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஏனோ தானோ போய் எங்கே கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் கை நீட்டி வாங்கி சாப்பிட்றாங்க, எல்லோரும் போகிறாங்க, நானும் போகிறேன், நான் போகாமல் பக்கத்தில் உட்காந்துருந்தா பக்கத்தில் இருக்கும் எது நினைப்பானோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம ஏஞ்சி போயிடும். ஆனால் நம்மளுடைய உண்மையாலுமே நம்மளுடைய ஆன்ம பரிசோதனை செய்து நம்முடைய உள்ளத்தை பரிசோதித்து நான் இந்த உணவை உட்கொள்ள தயாராக இருக்கிறேனா, ஒருவேளை தயாராக இருந்தால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு குருவானரை சந்தித்து நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து பாவ மன்னிப்பு பெற்று அந்த நற்கருணையை நான் தகுதியோடு உட்கொள்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா இது. இயேசு அவருடைய உடலையும் இரத்தத்தையுமே நமக்கு உணவாக கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய விழா. கடவுள் நினச்சிருந்துருக்கலாம் இல்லையா? மனிதர்களோடு நம்ம இருக்கணும், நம்ம மனிதரோடு இருக்கணும், அதுக்கு வேறு ஏதாவது தேர்ந்தெடுத்துருக்கலாம் இல்லையா? ஒரு மரஞ்செடியை கொடியாவோ இல்லை வீட்டில் ஒரு பொருளாவோ ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற பொருளாகவே தேர்ந்தெடுத்துருக்கலாம். ஆனால் ஏன் கடவுள் உணவை தேர்ந்தெடுத்தார்? உணவின் வழியாக நான் இவர்களோடு இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடக்கத்திலேருந்து இதை தான் பார்க்குறோம். ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாளிலிருந்து அவர்களை படைத்த பிறகு கடவுள் அவர்களுக்கு என்ன சொன்னார்? உங்களுக்காக படைக்கப்பட்டது மரம், செடி, கொடி, வானத்தில் இருக்கிற பறவைகள், மீன், கடலில் இருக்கிற மீன்கள், நிலத்தை உழுது காய்கறிகள் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு என் கூட சந்தோஷமாக இருங்க. இதுதான் நம்ம கடவுள் கேட்குறது. அப்போ உணவின் வழியாக கடவுள் நம்மோடு எப்போதுமே இருக்கிறார். அப்போ அதே போல் கடவுளுக்கும் கூட பிடித்ததாக எது இருக்கிறதுனா இந்த உணவு. ஏன்னா அந்த உணவில் தான் நம்ம ஒற்றுமையாக அந்த உறவானது நம்ம அதிகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். இப்போ கடவுள் முதலாக
மனிதர்கள்கிட்ட கேட்டது என்ன? யார்? ஆதாம் ஏவாளுடைய மகன்கள் 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த காயின் ஆபேல்கிட்ட கடவுள் கேட்டது என்ன? பலிபொருள், காணிக்கை பொருள் கேட்டாங்க இல்லையா. எனக்கு பலி கொடுங்க அப்படின்னு. அப்போ காயின் ஒரு கொடுத்தாரு, ஆபேல் ஒன்று கொடுத்தாரு. அது கதை வேற. அப்போ வரலாறுல பாருங்கள், கடவுள் கூட அந்த மனிதர்களோடு உறவு பேச்சுவார்த்தை நடத்தும்போது உணவின் வழியாகத்தான் நடத்துகிறார். அப்புறம் இஸ்ராயேல் மக்கள், அந்த மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்ததை பார்க்குறோம். இஸ்ராயேல் மக்கள் அந்த பாலைவனத்தில் நடந்து போகும்போது மன்னா உணவை பெற்று உண்வதை நம்ம பார்க்குறோம். பிறகு பாலைவனத்தில் மற்ற இறைவாக்கினர்கள் எல்லாம் அந்த உணவிற்காக கடவுள் அவர்களுக்கு உணவளிப்பதை பார்க்கிறோம். கடைசியாக இயேசு பிறந்து வளர்ந்து அவருடைய பாடுகள் மரணத்தின் மூலமாக அவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையுமே கூட நமக்கு உணவாக தான் திருப்பி கொடுக்கிறார். பாருங்க, அப்போ உணவு கொடுக்கிறார். உணவு கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அப்புறம் அந்த உணவானது மீண்டும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. விவிலியத்தினுடைய கடைசி புத்தகம் எது? திருவெளிப்பாடுன்னு ஒரு புத்தகம் இல்லையா, அதனுடைய கடைசி அதிகாரத்தில் கடைசி வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, கடவுள் உலகெல்லாம் விண்ணேற்றம் அடைந்து பெரிய இதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா விண்ணகத்தில். அப்போ கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுவார். அங்கே எல்லா நாடுகளிலிருந்தும், எல்லா திசைகளிலிருந்தும், எல்லா மொழி, எல்லா இனத்திலிருந்தும் மக்கள் வந்து கூடுவார்கள். அப்போ எல்லாரும் உட்காந்து ஒன்றா பெரிய விருந்து சாப்பிடுவோம் அப்படின்னு தான் பைபிளே முடியுது. அப்போ மொத்த பைபிளில் இருக்கிற அத்தனை இதுவுமே கடவுள் நமக்காக கொடுக்குறது எல்லாமே இந்த உணவின் வழியாக நம்மை சந்திக்கிறார். எனவே ஏன்னா இந்த உணவை சாப்பிடும்போது அந்த உணவு மனிதனுக்கு ஒரு உயிர் வாழ அத்தியாவசியமான ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. அது நமது உடலிலே கலந்து, இரத்தத்திலே கலந்து அது நமக்கு அது உற்சாகம் அளிக்கிறது இல்லையா, ஊக்கம் அளிக்குது. அப்போ இயேசு அந்த கடவுள் அந்த உணவின் வழியாக நம்ம உள்ளத்தில் இறங்க, நம்மோடு கலந்திருக்க அவர் விருப்பப்படுறார். எனவே தான் தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நாம் ஏதோ வந்தோம், கோயிலுக்கு வந்தோம், ஜெபம் பண்ணோம், நாக்கு நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது அல்ல. மாறாக அந்த உணவை நாம் தகுதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். தகுதியோடு பெற்றுக்கொண்டு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அத்தனை ஆசீர்வாதங்களையும், மரங்களையும், குணங்களையும், நலன்களையும், ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொண்டு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.